பாலோடு பழம் யாவும் உனக்காக வேண்டும், உனக்காக வேண்டும். பாவை உன் முகம் பார்த்து பசியார வேண்டும், பசியார வேண்டும். இப்படி அவ சாப்பிட்டா போதும் இவனுக்கு பசி. அவ்வளவுக்கு காதல் முத்தி போயிற்று. இந்த இது காதல் வந்தால் அப்படி ஒரு உணர்வை எல்லாம் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவற்றிற்கு பதில் சொல்வதற்காக நிச்சயிக்கப்பட்ட திருமணம்தான் சிறந்தது என்று பேசுவதற்காக அனுஜா, திருமதி அனுஜா அவர்கள் வாங்க. என் பெற்றோர்களின் பாதங்கள் வணங்கி, என் சகோதரர்களின் பாதங்களை வணங்கி, என் கணவனின் அன்பு கலந்த ஆசியோடு அன்பும் அறிவும் வாய்ந்த நடுவர் அவர்களே, என்னையோட தலைப்பு என்ன? தலைப்பு காதல் திருமணமா நிச்சயிக்கப்பட்ட திருமணம் இனிய இல்லறத்திற்கு. நடுவர் அவர்களே, நல்ல ஒரு அற்புதமான நாவலுக்கு எழுதப்படும் முன்னுரை தான் திருமணம். நல்ல ஒரு அற்புதமான நாவலுக்கு எழுதப்படும் முன்னுரை தான் திருமணம். நடுவர் அவர்களே, உங்களுக்கும் காதல் திருமணம் தான் அப்படின்னு சொல்ல மாட்டேன். உங்களுக்கும் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் தான். உங்களோட இல்லறம் நல்லறமா அமைந்திருக்கா? அருமை அருமை. அருமையா வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? இது போதுமே தீர்ப்புக்கு. அடுத்த வார்த்தை எதுக்கு தேவை? எதுக்கு? நடுவருக்கே நிச்சயிக்கப்பட்ட திருமணம் தான் நல்லறமா இல்லறம் நல்லறமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்களா? இதுக்கு மேல எதுக்கு பேச்சுன்னு கேக்குறேன். அது டக்குன்னு அப்படி இப்போ சாப்பாட்டில் எந்த சாப்பாடு சுவையாக இருக்குன்னு சொன்னால் எல்லாத்தையும் சாப்பிட்டு தானே இது நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும் உங்களுக்கு. இது நல்லா இருக்கு இல்லைன்னு சொல்லலை. சரி சொல்லுங்க. நடுவர் அவர்களே, லைட்டா சிரிச்சாலும் லைட் ஹவுஸ பார்த்தேன்னிட்டு சுத்துவான் ரீல் காதலிக்கும் போது. லேசானி பார்த்தாலும் ரோசா பூ பூக்குதுன்னு காதலே சுத்துவான் பூவு. கண்ணேன்னு முத்தேன்னு கொஞ்சிடுவான். கல்யாண பேச்சுன்னா ஓடியே போயிடுவான். நடுவர் அவர்களே, காதல் திருமணத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. பெற்றோர்கள் பார்த்து எவ்வளவு சந்தோஷமா ஒரு நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தை எவ்வளவு கோலாகலமா நடத்தணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. லவ் பண்ணேன்னு ஒரே காரணத்துக்காக ஒரு நாளுக்கு முன்னாடி அந்த பெற்றோர்கள் உறவுகள் அத்தனையுமே ஏமாற்றிட்டு ஒரே நிமிஷத்துல குண்டதிக்கு போட்டுட்டு ஓடிடுவாங்களே, அவங்களுக்கு அதுல என்னதான் நடுவர்களே மகிழ்ச்சி வருது? எந்த மகிழ்ச்சியுமே இல்ல. காதலிக்கும் போது ஒரு கடற்கரைக்கு போயிருந்து ஒரு 10 ரூபா கடலை பாக்கெட் வாங்கி கொடுத்துருவானா? அவன் வாங்கி கொடுக்கற அவ்வளவுமே காசே அப்பா அம்மாவோட காசு தானே. ஆனா அவனோட காசு இருக்குமா? இருக்கிறது கிடையாது. நடுவர் அவர்களே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. காதலிக்கும் போது எதுக்காக காதலிக்கிறோம், என்ன பண்றோம்னு தெரியாமலே சுத்திக்கிட்டே இருப்பான். பொண்ணு வேணும் பொண்ணு வேணாம், பொண்ணுக்கு பையன் வேணும் பையன் வேணும். நடுவர்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. வலைய விரிச்சி வச்சி அதுல போய் நானே தான் மாட்டிக்கிட்டேன். வலைய விரிச்சி வச்சி அதுல போய் நானே தான் மாட்டிக்கிட்டேன். தேடி தலங்கெடுத்து வசமாக நானே தான் பூட்டிக்கிட்டேன். வேலியில போன ஓனான வீட்டுக்குள்ள விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன தெரியுமா சொல்லுவான் நடுவர் அவர்களே? வாழ்க்கையில வழியும் இல்ல வசதியும் இல்ல, இந்த வழக்குமே இன்னும் முடியலன்னு சொல்லுவான் நடுவர் அவர்களே. அவனுக்கு வழக்கு லாஸ்ட்ல கடைசியா போய் நிக்கிற இடம் டிவோர்ஸ். நடுவர் அவர்களே, 100% நிச்சயிக்கப்பட்ட திருமணம் சந்தோஷமா நல்லறமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. காதலிக்கப்பட்ட திருமணம் 100% டிவோர்ஸ் கேஸ்ல தான் போய் நிக்குது. இல்லன்னு சொல்ல முடியுமா? அனிதாக்கா சொன்னாங்க, மாவட்ட நீதிமன்றத்தில் போய் பாரு, எந்த கேஸு டைவர்ஸில் எது நிறைய இருக்குன்னு கேட்டு பாரு, வக்கீல்கள்கிட்ட சொல்லுவாங்க. நடுவர் அவர்களே, ஒரு திருமணத்துக்கு எப்படியெல்லாம் அழைப்பு விடுவாங்க தெரியுமா? சகோதரர்களோட பாசம், பெற்றோர்களோட பாசம் தேடி 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 அலங்கழிப்பவன் நடுவர் அவர்களே. எந்த ஊர்ல நல்ல பையன் இருக்கான், நல்ல குணம், எல்லா வசதியோட, எப்படி என் குழந்தைய நல்லபடியா பாத்துப்பானா, என் தங்கத்தை பாராட்டி சீராட்டி இவ்வளவு தங்க தொட்டில வளர்த்தனே, இன்னும் தாங்கிறதுக்கு எந்த பையன் கொடுத்து வச்சிருக்கானோ அப்படின்னு தேடி தேடி கண்டுபிடிப்பாங்க நடுவர் அவர்களே. கல்யாணத்துக்கு எப்படி தெரியுமா கூப்பிடுவா? ஏன் கல்யாணத்துக்கு எல்லாருமே வந்திருப்பீங்க, சாப்பாடு நல்லா இருந்துச்சா? வாழ்த்தாத மக்களே கிடையாது நடுவர் அவர்களே. கல்யாண சாப்பாடு போடவா, கல்யாண சாப்பாடு போடவா, தம்பி கூடவா, ஒத்து ஊதவா, இந்த ஊருக்கெல்லாம் பாக்கு வச்சு மேளம் கொட்டவா. கல்யாண சாப்பாடு போடவா, தம்பி கூடவா, ஒத்து ஊதவா, இந்த ஊருக்கெல்லாம் பாக்கு வச்சு மேளம் கொட்டவா. நடுவர் அவர்களே, கல்யாணம் பொண்ணையே எப்படி தெரியுமா சொல்லுவாங்க? சாமிக்கு ஒப்பிட்டு சொல்லுவாங்க. காமாட்சி மீனாட்சி தெரியுமா, நீங்க கட்டாயம் பார்க்க வேணும் தெரியுமா. காமாட்சி மீனாட்சி தெரியுமா, நீங்க கட்டாயம் பார்க்க வேணும் தெரியுமா. பெண்டாட்டி சொல்லை தட்டாத பிள்ளை, பெண்டாட்டி சொல்லை
கல்யாணம் பண்ணி வைக்கிறது யாரு? உடன்பிறப்புகள். பெற்றோர்களோட ஆசி கிடைக்குது, சகோதரர்களோட பாசம் கிடைக்குது. நடுவர் அவர்களை இன்னைக்கு என்ன திருமணம் பண்ணி தூரத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா கூட நான் வரும்போதே அங்கிருந்து நான் பஸ் ஏறிட்டேன்னு சொன்னா போதும், எனக்கு அடுத்த நாள் எந்த நிமிஷம் எப்ப வருவான்னு எங்க வீட்டுக்கார் எனக்காக காத்திருக்கும். நடுவர் அவர்களே, ஒவ்வொரு அண்ணனும் எப்படி கனவு காணான் தெரியுமா தங்கச்சியை பத்தி? ராஜாவை நான் ராஜாத்திக்கு துணையாக காண்பேனம்மா, தேவர்களின் பல்லாக்கிலே ஊர்கோலம் வைப்பேனம்மா, மணமங்கலம் திருக்குங்குமம் வாழ்கவென்று பல்லாண்டு நான் பாடுவேன். ஒரு தங்கரதத்தில் பொன்மஞ்சள் நீலவு, ஒரு தங்கரதத்தில் பொன்மஞ்சள் நீலவு, தெய்வம் தந்த தெய்வம் தந்த என் தங்கை, ஒரு தங்கரதத்தில் பொன்மஞ்சள் நீலவு, ஒரு தங்கரதத்தில் பொன்மஞ்சள் நீலவு. ராஜாவை நான் ராஜாத்திக்கு துணையாக பார்ப்பேன். கனவுல இருக்கான் அண்ணன் தம்பி. நீ எல்லாத்தையும் ஏமாத்திட்டு ஓடுனியன்னா நீ விளங்குவியான்னு கேட்க. பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து கேளுங்க நடுவர் அவர்களே, காதல் திருமணம் காதல் திருமணம். நடுவர் அவர்களே, வாழ்க்கைக்கு புரிதல் தான் தேவை. இந்த புரிதல் நிச்சயிக்கப்பட்ட திருமணத்துல தான் இருக்குன்னு நான் அடிச்சு சொல்றேன். ஏன் தெரியுமா? திருமணத்திற்கு முன்னாடி காதலிக்கிறாங்க, எங்கெங்கெல்லாமோ சுத்துறாங்க. கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஒரு சின்ன சண்டை இல்ல, அனிதாக்கா சொன்னாங்க, எனக்கும் என் கணவருக்கும் 4 இல்ல நடுவர் அவர்களே 40,000 சண்டை வரணும். எல்லாருக்கும் வரும். ஆனா அவங்க சண்டையில என்ன தெரியுமா பேசுவாங்க? காதல் திருமணத்துல எங்க அம்மா அப்பவே சொன்னா நான் கேட்டனா, எங்க பெரியம்மா அப்பவே சொன்னா நான் கேட்டனா, அன்னைக்கே கேட்டனா நல்ல ஒரு பொண்ணு அவைகளே பார்த்து வச்சிருப்பா, எவ்வளவு அளவா கெட்டிக்கிட்டு எவ்வளவு சந்தோஷமா இருப்பா, எல்லாம் மண்ணா போச்சு. இதுதான் நடுவர் அவர்களே காதல் திருமணத்துல புரிதல். நல்லா கேட்டுக்கோங்க நடுவர் அவர்களே, அம்மா அப்பா அடிச்சா வலிக்கும், ஆனா அம்மா வலிக்குதுமா எனக்கு சொல்லுவோம். ஆனா காதல நடிச்சா யாருகிட்டையும் சொல்ல மாட்டாங்க. அதே காதல் திருமணம் ஆன பிறகு வாய் திறந்து வெளியே சொல்லவே மாட்டாங்க. வெளியே சொல்லுவாங்க, வீட்டுக்குள்ள அவ்வளவு சண்டை. காதலிக்கும் போது ஊருகாரன் அடிப்பான், அதையும் தாங்கணும். திருமணத்திற்கு பின்னாடி அவங்க 2 பேர்த்துக்குமே அடி விழும். ஆமா. திருமணத்திற்கு பிறகு கர்ப்பம் அடைகிறாங்க, அப்படித்தானே? ஒரு வளகாப்பு நடக்க நடுவர்களே, ஒவ்வொரு மாசமும் பார்த்து 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 நம்ம குழந்தைக்கு நல்லபடி, நம்ம பிள்ளையும் நல்லபடியா வளரணும், அதே போல வயிற்றுல இருக்க குழந்தையும் நல்லபடியா வளரணும். இந்த நிச்சயிக்கப்பட்ட திருமணத்துல தான் கணவன் மாமியார் எல்லாருமே சொந்த பந்தத்தோட அவ்வளவு பொக்கிஷமா பாத்துக்கிறாங்க. இந்த வளகாப்பு எப்படி நடத்தவங்க தெரியுமா? வண்ண வண்ண வளையலடி சின்ன சின்ன கிதுங்கும்படி மாட்டுங்கடி, வண்ண வண்ண வளையலடி சின்ன கையில் சினுங்கும்படி மாட்டுங்கடி. நடுவர் அவர்களே, ஒரு குழந்தைய கல்யாணத்துக்கு பிறகு வயிற்றுல சுமந்து அதுக்கப்புறம் அந்த குழந்தைய சின்ன குழந்தைய பிறந்தப்போ அந்த குழந்தைய தோல்ல போட்டு தூங்க வச்சு அந்த குழந்தைய பெட்டில் படுக்க வைக்கிறது எப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் தெரியுமா? ஃப்ளைட்டில் பறந்துகிட்டு இருக்கோம்ல நடுவர் அவர்களை, ஃப்ளைட்டு, அந்த ஃப்ளைட்டை எவ்வளோ கஷ்டப்பட்டு பொக்கிஷமாக லேண்ட் பண்ணுறானோ அந்த அளவு கஷ்டம் ஒரு குழந்தைய தோல்ல இருந்து தூக்கி கட்டில்ல சிணுங்காம தூங்க வைக்கிறது. ஓஹோ. இப்போ அதுலேயும் இந்த தாய்மாமன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த உறவெல்லாம் நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தில் அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தை பிறந்தாச்சுன்னா அந்த தாய்மாமன் எவ்வளோ சந்தோஷமா, தாய்மாமன் சீர் சுமந்து வாராண்டி, தங்க கொலுசு கொண்டு வாராண்டி, சீரு சோமந்த சாதி சனமே அப்படின்ட்டு சந்தோஷமாக கொண்டு வருவான் பிள்ளைக்கு, மருமக பிள்ளைக்கு. இதே இது காதல் திருமணத்தில் ஓடி போயிட்டுன்னு வச்சுக்கியா, மாமே அது அழகா ஒரு டி ராஜேந்திர படத்தில் ஒரு மாமே சோகத்தில் பாடும், அந்த பிள்ளைகிட்ட சொல்லி கொடுக்கான், உன் தாயை நான் எவ்வளோ பாசமாக வச்சுருந்தேன் தெரியுமா, மண்ணு குதிர அவனை நம்பி வாழ்க்கை என்னும் நீங்கில் கிழங்க அம்மா நனச்சாடா மாமேந்தடுத்தேண்டா, வார்த்தை மீறி போனா பாரு வாழ்க்கை மாறி நின்னா பாரு மனசு பொறுக்கலடா ஏன் மானோ அழுதடா, தோள் மீது தாலாட்ட ஏன் தங்கரதம் நீ தூங்கு, தாய் போல தாலாட்ட
பிள்ளைக்கே அறிவுரை சொல்லுவானா சொல்ல மாட்டானா? நடுவர் அவர்களே, நிச்சயிக்கப்பட்ட திருமணத்துல புது உறவுகளே வர. நடுவர் அவர்களே, அனிதாக்கா சொன்னாங்க நாங்க ஊருக்குள்ளேயே வெளியா போயிருவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நாங்க அப்படி கிடையாது நடுவர் அவர்களே. நிச்சயிக்கப்பட்ட திருமணத்துல புது புது உறவுகள் தான் வரும். எங்கெங்க இருந்து இல்லாமோ புது உறவுகள் வந்து சேர்ந்து இருக்கிறது தான் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நடுவர் அவர்களே. அப்புறம் அனிதாக்கா சொன்னாங்க, கோயில்ல போய் அந்த பொண்ணுக்கு சாமி சாட்சியாவே நான் வந்து வாக்கு கொடுக்கறது மாதிரின்னு சொன்னாங்க. எந்த காதல் திருமணம் பண்ணினாவது ஒரு காதலோட விட்டுருக்கானா? அவன் அப்போ அது கோயில்ல, அதுக்கு அடுத்த 5 நிமிஷம் அந்த பொண்ணு போனதும் காலேஜ் வாசல்ல நிப்பான், டியூஷன் வாசல்ல நிப்பான். இப்ப நாகர்கோயில்ல பார்த்தா நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், சுரங்க நட பாதையிலேயே நிப்பான். எங்க போனாலும் விடுறதில்ல. இதான் காதல். 10 பிள்ளைங்களை கல்யாணம் லவ் பண்ணிக்கிட்டு 11வது ஒரு பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணுவோம் பாருங்க, அதுதான் லவ் மேரேஜ். நடுவரவர்களே, அப்பா அழுது என்னைக்காவது பார்த்திருக்கீங்களா? அம்மா அழுது கூட நம்ம பார்த்திருப்போம், ஆனா அப்பா அழுது பார்த்திருக்கீங்களா? ஆனா இந்த பெண் வந்து ஓடி போன அப்புறம் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த அப்பா அழுவாரு பாருங்க, நான் என் பிள்ளைய எப்படியெல்லாம் வளர்த்தேன், தங்க தொட்டுல பார்த்து வளர்த்தனே, என் பிள்ளை என்கிட்ட வந்துரு செல்லமேன்னு சொல்லுவாங்க. காலை ஒரு ஸ்டெப் அப்படியே ஒரு உதறி விட்டுட்டு எனக்கு அவன் தான் வேணும்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? அந்த பையனை அவ்வளவு இதா வெளுத்து விடுவாங்க போலீஸ்காரர், அதுக்காக தான். ஆனா அந்த இடத்துலயுமே அவனை ஏதாவது செஞ்சிருவாங்கன்னு தான் நினைக்கிறத விட, அத்தனை வருஷமா பார்த்து படிக்க வச்சு கஷ்டப்பட்டு எந்த நோய் நொடி வந்தாலுமே ஓட பார்த்து தனக்குன்னு ஒரு சந்தோஷம் எதுவுமே வைக்காம எல்லாமே தன்னோட மனைவி குழந்தைகள்னே பார்த்து வந்த அந்த தகப்பனோட கண்ணீர் அதுல எந்த ஒரு இதுலயுமே வரல. ஆனா நிச்சயிக்கப்பட்ட திருமணத்துல ஒவ்வொன்றையும் பாருங்க, அந்த தாலி கட்டுற அந்த நிமிஷம் எங்க அப்பா எங்க இருக்காங்க, அந்த கைமாத்தி கொடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த நிமிஷம் வரக்கூடிய கண்ணீருக்கு எதுவுமே ஈடு கொடுக்க முடியாது நடுவர் அவர்களே. இதான் நிச்சயிக்கப்பட்ட திருமணம். இறுதியாக ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடுறேன் நடுவர் அவர்களே. காதல் வந்து என்றையுமே அவங்க காதலித்து திருமணம் வந்து முழுமை பெறாது. ஆனா நிச்சயிக்கப்பட்ட திருமணத்துல இளமையிலே காதல் வரும், எதுவரையில் கூட வரும், இளமையிலே காதல் வரும், எதுவரையில் கூட வரும், முழுமை பெற்ற காதல் எல்லாம் முதுமை வரை ஓடி வரும், முழுமை பெற்ற காதல் எல்லாம் முதுமை வரை ஓடி வரும். என்னருகே நீ இருந்தால் இயற்கை எல்லாம் சுழலுவதே, உன்னருகே நான் இருந்தால் உலகமெல்லாம்